பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். ஜெபிப்போமாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிறீர்கள் அன்பின் பரலோக தெய்வமே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளுக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். கடுமையான வெயில், ஒருபுறம் வெயில், இன்னொருபுறம் பார்க்கும்போது கொரோனா வைரஸ் வியாதியினாலே மக்கள் மடிந்து கொண்டிருக்கோரமான வெயில். இதன் மத்தியில் தேவாதி தேவனாக உண்மை, ராஜாதி ராஜாவாக உண்மை மனக்கடிந்த உள்ளத்தோடு கூட ஆராதிக்கும்படியாக ஆண்டவரை எங்களுக்கு கொடுத்த நல்ல நேரத்துக்காக தோற்றுறோம். ஒருவேளை நாங்கள் ஆலயத்திலே கூடி உண்மை ஆராதிக்க முடியாவிட்டாலும் இந்த காணொலி மூலமாக நாங்கள் என்னை பிள்ளைகளோடு தொடர்பு கொண்டு உண்மை ஆராதிக்க முடியாத வார்த்தைகளை கேட்க முடியாது எங்களுக்கு கொடுத்த நல்ல தயவுக்காய் தோற்றுறோம். கடந்த 14 நாட்கள் எங்களோடு இருந்து 17ஆவது நாளை காண முடியாத அணுக்கல்களை தேவன் கொடுத்திருக்கு. இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமையிலும் தகப்பனுடைய திவ்ய பிரசன்னங்களை தாங்க முடியாத எங்களை தாழ்த்தி ஒரு விஷயம் கூட கற்றுக் கொடுக்கிறோம். எங்களை இந்த காணொலி மூலமாக இந்த வார்த்தைகளை இந்த தியானத்தில் கலந்து கொள்ள ஒவ்வொரு நீர் ஆஸ்வதிக்கும்படியாக கொடுக்கிறோம். எங்கள் அருள்நாம இயேசுவின் நாமத்தில் தாழ்ந்த மனதோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமென். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாக நம்முடைய பரிசுத்த தெய்வீக ஆராதனைக்கு ஆரம்பமாகும். நாம் இருக்கிற இடத்திலே இருக்கிறவனமாக எழுந்து நின்று நம்முடைய பாடல் புத்தகத்தில் 185வது பாடல் ரட்சகர் பெருமானை பாரும் பொன்னிய பாதம் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வாருங்கள். பாடலில் 185. Yeah.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டுமாக ஒருமுறை இந்த காணொளி மூலமாக உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலும் நம்முடைய CSI அருள் தேவாலயத்தின் சார்பிலும் வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய சூழ்நிலை மாறத்தக்கதாய் கர்த்தர் கட்டாயம் நமக்கு உதவி செய்வார். நாம் இருக்கிற இடத்துல தேவனுடைய பிரசன்னத்தை உணரும்படியாக இந்த காலை மாலை ஆராதனை முறையை பின்பற்றி நாம் நின்ற வண்ணமாகவே ஆண்டவரை தொழுவோமாக. கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொடர்ந்து கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொடர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாய் கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டுபடின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் தொடர்ந்து நின்றவனமாக திரியை கடவுளை போற்றுவோம். வாருங்கள். சேனைகளின் கடவுளாய் கர்த்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் மகிமையால் இருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. சோதரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனை ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். இது பாவ அறிக்கை நேரம். நாம் இருக்கிற இடங்களிலே உங்களுடைய வீடா இருக்கலாம், வேற தொழில் இடமா இருக்கலாம், எங்க இருந்தாலும் நாம் தேவனுடைய பிரசவர்களாக நம் முழங்கால் படியிட்டு அமர்ந்தவாறும் நம்முடைய பாவ நிலையை ஆண்டவருக்கு கொண்டு வருவோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சகர்களாக இருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எளிதானீங்களும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு நம்பத்தக்க நீதி உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக அவருடைய பார்வையில் பாவம் செய்தேன். என்னுடைய மகனுக்கு சொல்லப்படுவதற்கு நான் பார்க்கிறேன் அல்ல, உங்களுடைய கூலிக்காரர் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராட்சியம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷ நம்பிக்கை வையுங்கள். சர்வ வளங்களை கடவுள் நான் நம்முடைய பாவங்களை மகிழ்ந்த மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். முதலாவது பாவ அறிக்கை ஜபத்தை நம்முடைய பாவ அறிக்கை ஜபமாக நினைந்து பயத்தோடு பக்தியோடு அறிக்கை செய்வோமாக. சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வளங்கள் இருக்கும் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புக்தியும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பை பாவ நிவர்த்தி நம்ம கட்டளை வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமக்கு பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றலும் தந்திருவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. சபையார் தயவுசெய்து திருமறை பாடல்களை முறையாக வாசிக்க கேட்போம். நான் ஒரு தனி
தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் மீகா 4:1-7 முடிய. மீகா 4:1-7 முடிய. ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடிமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போகும் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவர் திரளான ஜனங்களுக்கு நியாயம் தீர்த்து தூரத்தில் உள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்ளுவார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள். நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு இன்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடப்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே நான் நொண்டியானவை சேர்த்து தள்ளுண்டவரை தீங்கு அனுபவித்தவர்களையும் கூட்டிக் கொண்டு நொண்டியானவைகளை மீதியான ஜனங்கமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவைகளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சீயோன் பர்வதத்திலே இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாய் இருப்பார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்க கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 4-9 முடிய. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 4-9 முடிய. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்கின்றேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷனுக்குள்ளும் தெரிந்திருக்கப்படுவதாக. கர்த்தர் சமீபமாய் இருக்கின்றார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்திலும் உங்கள் சிந்தையிலும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து கொள்ளுங்கள். கடைசியாக சகோதரனே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்பு உள்ளவைகள் எவைகளோ, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளை சிந்தித்து கொண்டு இருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்று அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கின்றவைகள் எவைகளோ அவைகளை செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பாரார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத புஸ்தகம் சங்கீதம் 85. மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் 85. சங்கீதம் 85. கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். எங்கள் மேல் உமது கோபத்தை ஆறப்பண்ணும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? உமது ஜனங்கள் உங்கள் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப வைப்பிக்க மாட்டீரோ? கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். கர்த்தராகிய தேவன் புலம்புவதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்களும் மதிகட்டு திரும்பாதிருப்பார்களாக. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாய் இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது. கிருபையும் சத்தியமும் ஒன்றையும் சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றையும் யுத்தம் செய்யும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ்வாக்கும். கர்த்தர் நன்மையாக தருவார், தம்முடைய தேசத்தை பலனை கொடுக்கும். நீ அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம்.
நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் வாசித்து முடிந்தாயிற்று. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. சுவிசேஷ வேறுபாட்டுக்காக யாரும் எழுந்து நிற்போம். நற்செய்தி பாடமாக லூக்கா எழுதிய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 36 தொடங்கி 49 முடிய. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 36 துவங்கி 49 முடிய. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறேன். இயேசு தாமே அவர் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்கள் சந்தேகம் எழுகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமோ எலும்போ உண்டாயிருந்தது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர் காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசங்கள் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் இங்கே உண்டோ என்று அவர்கிட்ட கேட்டார். அப்போது பொரித்த மீன் கண்டங்களையும் தேன் கூட்டு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகள் அவர் வாங்கி அவருக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசியின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவர்களெல்லாம் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த சுவிசேஷங்கள் இவைகளே. அப்போது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மருத்துவத்தை எழுந்திருக்கவும் வேண்டியதாக இருக்கிறது. அன்றைய மனந்திரும்பலுக்கு பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியதானது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தற்பிக்கப்படுவரைக்கும் எருசலேம் நகரத்திலே இருங்கள் என்றார் என்பதை வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் வாசிதாயிற்று. தேவடிகை மகிழ்ந்தாதாக. ஆமென். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாகும். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 280வது பாடல். Go
அன்பானவர்களே, இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாக கடந்து வந்திருக்கிறதான வேளையிலே நம்முடைய கண்ணப்பாளையம் திருச்சபை ஊழியர் திரு பால் ஜேக்கப் ஐயா அவர்கள் நம்முடைய தேவனுடைய செய்தியை பார்த்து கொள்ளும்படியாக அன்போடு அழைக்கிறேன். கர்த்தர் தாமே அவரே அவருடைய ஊழியங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய செய்தியை உங்களுடனே பகிர்ந்து கொள்ளும்படியாய் தெரிந்து கொள்ள ஆண்டவர் எனக்கு திட்டமளித்தினாலே அவருக்கு முதலாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நம்முடைய திருச்சபையின் ஆயர் ஐயா அவர்களுக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக அவருக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசிக்கப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 36 முதல் 49 வரை கொடுக்கப்பட்ட வசனங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் இப்போது கர்த்தருடைய செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். அதற்கு முன்னதாக ஆண்டவரை குறித்த ஒரு பாடலை நாம் பாடுவோம். அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே அல்லேலூயா. எங்கள் அன்பின் ஆண்டவரே, தன்மையான காலை வேலைக்காக
உண்மை ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. உங்களுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக உங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். இப்போது ஆண்டவரே கொடுக்க ஒரு செய்தியை ஆசீர்வதியும் நீர் பேசுமப்போ நாங்கள் கேட்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி நூலிலே கூட நாம் இப்பொழுது கடவுளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல், அவருடைய தரிசனம், அவருடைய திருப்பணிக்காக தங்கள் சீசர்களை ஆயத்தப்படுத்துதல் என்பதை குறித்து நாம் இப்போது தியானிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த அந்த நாளிலே கூட அவர் நம்முடைய சீசர்களுக்கு அவர் தரிசனமானார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கப்பட்ட இந்த லூக்கா 24ஆம் அதிகாரத்திலே அவர் முதலாவது நாம் பார்க்கும் பொழுது 36வது வசனத்திலே அவர் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுவர் என்ற செய்தியை ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு கலிலேயாவில் இருந்த பொழுது அவர் போகிற இடமெல்லாம் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு அவர் அறிவித்துக் கொண்டு வந்தார். ஆனால் சீஷர்கள் அதை எல்லாவற்றையும் மறந்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை அவர்கள் நம்பவில்லை. அவர் மரித்து போனார், இனி அவர் நம்முடனே வரமாட்டார் என்ற ஒரு நம்பிக்கையிலே அவர்கள் விசுவாசத்தை இழந்து அவர்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? அவர் உயிர்த்தெழுந்த போது அந்த எம்மாவு ஊருக்கு போகின்ற இருந்த சீசர்களுடைய அவர் பயணப்பட்டு அவர் தம்மை உயிரோடு எழுந்தவராக அவர்களுக்கு காணப்பட்டார். அந்த சீசர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு திரும்பி வந்து அந்த மற்ற சீசர்களோடு 11 கூட கலந்து அவர்களை ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் மத்தியிலே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஆனால் சீசர்கள் அவரை நம்பவில்லை. அவர் தாம் ஒரு ஆவியை காண்கிறதை போல அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தன்னுடைய கைகளையும் கால்களையும் அவர் காண்பித்து, பாருங்கள், நான் உயிரோடு இருக்கிறேன், என்னுடைய காயங்களை நீங்கள் பாருங்கள் என்று சொல்லி அவர் சொன்னார். ஒரு ஆவிக்கு எலும்புகளும் சதைகளும் இருக்க மாட்டாதே என்று சொல்லி அவர்களை வெளிப்படுத்தினார். அப்பொழுது கூட சிலர் நம்பினார்கள், சிலர் நம்பவில்லை என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் அந்த சீஷர்களுக்கு சொன்னார், மோசேயின் நியாயப்பிரமாணங்களிலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் எழுதப்பட்டிருந்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா என்று அந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது அவர்கள் நம்பிக்கையில்லாதவர்களாய் அவர்களோடு இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்தார்? அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டு அவர்கள் மத்தியிலே அந்த மீன் துண்டையும் தேன் துணிகைகளையும் வாங்கி சாப்பிட்டார் என்று சொன்னார். அப்போதுதான் அந்த சீஷர்கள் அவரை விசுவாசித்தார்கள் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. மேலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 49வது வசனத்திலே சீஷர்களுக்கு அங்கே ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிசிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஆண்டவர் சொன்னாரே, இப்போது நீங்கள் யோவாஸ்நானகனால் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது ஆவியினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று ஆவியை பலனை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் என்று சொல்லி தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் சொல்கிறார். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிசிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். சொல்லிட்டு அவர்களுக்கு ஒரு வாக்கை கொடுத்து விட்டு அவர் என்ன செய்தார்? பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அதுதான் ஆண்டவருடைய கடைசி நிகழ்ச்சி. அவர் சில சீஷர்களை கொண்டு போய் பெத்தானியா வரைக்கும், அதாவது எருசலேமுக்கு ஒரு 5-6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற பெத்தானியாவுக்கு சென்று அங்கே அவர்களை ஆசீர்வதித்து அவர் என்ன செய்தார்? அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று வேதத்திலே எழுதப்பட்டுள்ளது. இங்கே 4 சுவிசேஷங்களிலே அந்த சுவிசேஷர்கள் 4 விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இப்படி எழுதப்பட்டுகிறது. இந்த மார்க்கு எழுதின சுவிசேஷத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த ஸ்திரீகள் கல்லறையினிடத்திலே போகும் பொழுது கல்லறையினுடைய கல் புரட்டப்பட்டிருக்கிறதை அவர்கள் கண்டார்கள்.
அப்பொழுது அங்கே ஒரு தேவதூதன் அவர்களுக்கு அந்த பாறை கல்லின் மேல் உட்கார்ந்து கொண்டு அவர்களுக்கு ஒரு செய்தியை அவர் அறிவிக்கிறார். அவர் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீஷர்களிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அவர் உங்களுக்கு சொன்னபடி அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். இங்கே தேவதூதன் ஒரு மாதிரி சொல்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அவர் கலிலேயாவுக்கு போய் தான் தன் சீஷர்களை சந்திப்பதாக இந்த தேவதூதன் இங்கே மார்க்கு எழுதின சுவிசேஷத்திலே அவர் அறிவிக்கிறார். ஆனால் இந்த லூக்காவில் என்ன சொல்லப்பட்டுகிறது, அவர் எம்மாவுக்கு போகிற சீஷர்களுக்கு தரிசனமாகி அவர்கள் திரும்ப வந்து எருசலேமிலே கூடியிருக்கும் பொழுது அவர்கள் ஒருமனப்பட்டு அங்கே ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு நடுவிலே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார் என்று இங்கே லூக்காவிலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மார்க்கு சுவிசேஷத்தில் அவர் வந்து மார்க்கு சுவிசேஷத்திலே கலிலேயாவிலே போய் சந்திப்பதாக அவர்களுக்கு எழுதப்பட்டது. அதே போல 14வது வசனத்திலே அதன் பின்பு 11 போஜனம் பாஞ்சி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போனதை நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். ஆண்டவர் தன்னுடைய இருக்கும் பொழுது, அவர் கலிலேயாவில் இருக்கும் பொழுதும் அவர் பாடுபடுவதற்கு முன்னதாக ஆண்டவர் நிறைய முறைகளை ஆண்டவர் அந்த சீடர்களுக்கு சொன்னார். மனுஷகுமாரன் பாடுபடவும் சிலுவையில் அறையப்படவும் மறிக்கவும் 3வது நாள் உயிர்த்தெழுந்திருக்கவும் வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறதை சீஷர்களுக்கு அவர் அடிக்கடி கூறி வந்தார். ஆனாலும் அந்த சீஷர்கள் எல்லாவற்றையும் மறந்து கிறிஸ்து மறித்து போனால் அவர் உயிர்த்தெழுக்கவில்லை என்று சொல்லி அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். அதுதான் ஆண்டவர் இங்கே அவர்களை சொல்றாரு, உங்களுடைய அவிசுவாசத்தை நிமித்தமும் உங்களுடைய இருதய கடினத்தை நிமித்தமும் அவர் என்ன செய்தார், அங்கே அவர்களை கடிந்து கொண்டார் என்று வேதத்திலே எழுதப்பட்டது. ஆகிய கர்த்தர்கள் பிரியமானவர்களே, மார்க்கு எழுதின சுவிசேஷத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 வாசிக்க கேட்கிறோம். ஸ்ரீகள் கல்லறிடத்திலே போய் அவரை காண போகும்பொழுது, சுகந்த விருந்துகள் இடுவதற்காக கல்லறிடத்திலே போகும்பொழுது அங்கே தேவதூதன் அவர்களை சந்திக்கிறார். அந்த தூதன் சொல்கிறார், தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை பாருங்கள் என்று அந்த ஸ்திரீகளுக்கு அந்த தேவதூதன் காட்டுகிறார். மேலும் அவர் சொல்கிறார், சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவர்களுடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்டே வந்து பாதங்களை தழுவி அவரை படித்துக் கொண்டார்கள் என்று இங்கே வேதத்திலே எழுதப்பட்டுள்ளது. அது மாத்திரமல்ல, அப்போது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்று சொன்னார். இங்கே வந்து மார்க்கலியம் கலிலேயாவில் போய் சந்திப்பார் என்று சொல்லப்பட்டுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலும் கலிலேயாவிலும் போய் ஆண்டவர் சந்திப்பார் எழுதப்பட்டுகிறது. ஆனால் இந்த லூக்காவிலும் யோவான் எழுதின சுவிசேஷத்திலும் இந்த சீஷர்கள் அவரை எருசலேமிலே சந்தித்தார்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. லூக்காவில் எழுதின சுவிசேஷத்திலே அந்த சொல்லப்பட்ட வாக்கியம் என்னவென்றால், ஆண்டவர் அந்த சீஷர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் இங்கே கொடுக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் 49வது வசனத்தை பார்க்கும்போது, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் தங்கியிருங்கள் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, கலிலேயாவுக்கு போகவில்லை. அவர் என்ன சொல்றார், ஆண்டவர் எருசலேமில் தங்கியிருங்கள், அப்பொழுது கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் இந்த சீஷர்களுக்கு இவர் அறிவித்தார்.
மறிக்கிறார். அதன் பின்பு அவர் என்ன செய்தார்? பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை வீட்டி அவர்களை ஆசீர்வதித்தார் என்று இங்கே எழுதப்பட்டுகிறது. அதே மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம் முதல் என்ன எழுதப்பட்டுகிறது? 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் இதே நிகழ்ச்சியை இங்கே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்திலே 4வது வசனம், அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று இங்கே ஆண்டவர் அந்த சீடர்களுக்கு சொல்றார். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குதத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இதுதான் இந்த லூக்காவிலே கூட இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் கூட ஆண்டவர் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 49வது வசனத்தில் இதைதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என் பிதா வாக்குதத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். இப்படி அவர் ஆண்டவர் வந்து பிதாவினுடைய வாக்குத்தத்தம், அந்த பரிசுத்த ஆவியினுடைய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற வரைக்கும் நீங்கள் எருசலேமிலே தங்கியிருங்கள் என்று ஆண்டவர் இங்கே கட்டளையிடுகிறார். அது மாத்திரமல்ல, பிதாவிற்கு வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கும் எருசலேமில் காத்துங்கள் என்று கட்டளையிட்டார். அப்போ பரிசுத்த ஆவியின் 8வது வசனத்திலே, பரிசுத்த ஆவியின் உள்ளிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் இங்கே சொல்கிறார். அவர் போவதற்கு முன்னதாக பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அவர்கள் பலனடைவார்கள் என்று இங்கே சொல்லப்பட்டது. அதே போல அப்போஸ்தலர் இந்த சீஷர்கள் எப்படி இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால், அதே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1லிருந்து 4 வரை எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பெந்தேகோஸ்தே என்ற நாள் வந்த போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 50 நாட்கள் இந்த பூமியிலே இருந்து அவர்களுடைய ஊழியம் செய்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 50வது நாள் அவர் பரலோகத்துக்கு ஏறி சென்றார் என்று இங்க வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினாலே அந்த பெந்தேகோஸ்தே நாளில் அவர்கள் எருசலேமிலே கூடி வந்திருக்கும் பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள் என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அந்த வசனங்களிலே 1லிருந்து 4 வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள், பிதாவினுடைய வாக்குத்தத்தத்தின்படி நீங்கள் பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றார். அதாவது யோவான் வந்து ஜலத்தினால்தான் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். பிதா வந்து உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் உங்களுக்கு கொடுப்பார். அப்போ நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொன்ன பிரகாரம் என்ன செய்தார்கள்? அந்த 50வது நாள் பெந்தேகோஸ்தே நாள் அன்றைக்கு எருசலேமிலே அவர்கள் ஒருமனப்பட்டு அங்கே கூடி வந்திருக்கும் பொழுது பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கும் முழக்கம் போல வானத்திலிருந்து சடிகையாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போலவும் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே எழுப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துகின்ற வரத்தின்படியே ஒவ்வொருவரும் வெவ்வேறு பாஷைகளிலே பேச
தொடங்கினார்கள் என்று எழுதப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சீடர்களுக்கு சொன்னது போல அவர்கள் எருசலேமிலே காத்திருந்தார்கள். அந்த எருசலேமிலே காத்திருக்கும் பொழுது அந்த பெந்தெகோஸ்தே என்ற நாள் ஆண்டவர் பரமேறி அந்த 50வது நாளிலே அவர்கள் ஒருமனப்பட்டு எருசலேமிலே கூடி வந்து இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மத்தியிலே வந்து அசைவாடினார் என்று எழுதப்பட்டது. அவர் சொன்ன பிரகாரம் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த வரத்தின்படியே அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த பெந்தெகோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு பாஷையிலும் பேசினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த அப்போஸ்தலருடைய நடைமுறைகள் 1ஆம் அதிகாரத்திலே மேலும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது போல பரிசுத்த ஆவியின் உள்ளத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியாக இருக்கிறீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயிரை எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே வந்து நின்று, கலிலேயரே மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உயிரை எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மீண்டும் உங்கள் மத்தியிலே வருவார் என்று அவர்களுக்கு சொன்னார். எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று அவர்கள் சொன்னார் என்று சொல்லப்படும். ஆகையாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து சீஷர்களுக்கு தரிசனமாகி சீஷர்களுக்கு அவர் வந்து எல்லா விதமான ஒழுங்குபாடுகளை அவர் செய்து முடித்து அவர் பரலோக ராஜ்யத்திற்கு எழுந்து கொள்ளப்பட்டார். அவர் பரிசுத்த ஆவியை அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல பாருங்க, இங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே மீண்டும் நான் வாசிக்கிறேன். 11 சீஷரும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள், சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்போது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து அந்த சீஷர்களை அவர்கள் ஆசீர்வதித்து உலகம் முழுவதும் சென்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை சீஷராக்கள் என்று அவர்களை வாழ்த்தி அவர் அன்புள்ள என் கர்த்தராகிய கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த அருமையான நேரத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த செய்தியை நாம் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளும்படியாய் எனக்கு வாய்ப்பு தந்தவர்களுக்கும் கர்த்தருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த சத்திய வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவனுடைய வார்த்தை கேட்டோம். கர்த்தர் தாமே நாம் மத்தியிலே தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொண்டு அருமையான ஐயா திரு பால் ஜேக்கப் ஐயாவையும் அவருடைய குடும்பத்தையோட திருப்பணிகளை அதிகமாக ஆசிர்வதிப்பாராக. அடியாருக்காக அந்த ஜெபங்களை போக வேண்டும் என்பதை உறுதி செய்கிறோம். நாம் தொடர்ந்து தேவனை ஆராதிக்கும்படியாக நாம் இருக்கிற இடத்திலே எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோமாக. படைத்த சர்வ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தறினார். பரமண்டத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரும் மரித்தோரையும் நியாயம் வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மிக நெருக்கடியான நேரத்தில் நாம் இருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் அவலங்கள், தொலைக்காட்சி பெட்டி பார்த்தாலும் சரி, தின செய்திகளை பார்த்தாலும் சரி, கொரோனா வியாதினாலே
லட்சக்கணக்கான மக்கள் மடிந்து கொண்டிருக்கிற அவல செய்தி பார்க்கிறோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ்நாடு அல்லது சென்னை பட்டத்தில் பார்ப்போம்னால் 100, 200, 300, 400 போயிட்டு இன்னைக்கு ஆயிரக்கணக்கில் இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்கள். எங்கு பார்த்தாலும் கொரோனா வைரஸ், எந்த இடத்துல பார்த்தாலும் மரண செய்திகள். அது நிமித்தமாக ஊரடங்கு சட்டங்கள், தினக்கூலி வேலைக்கு போகிற மக்களுக்கு வேலை இல்லை, வேலை இல்லாதாலும் அவங்களுக்கு ஊதியம் இல்லை, ஊதியம் இல்லாதாலும் சாப்பாடு இல்லை. இப்படி பசியோடு பட்டியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் ஒரு புறம், மரணத்தின் பிடியில் காணப்படுகிற மக்கள் ஒரு புறம். இதற்கிடையில் நாம் தேவனை ஆலயத்திலே ஆராதிக்க முடியாத சூழ்நிலையிலே தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் ஒருவர் தாமே நமக்கு உதவி செய்ய வேண்டும். ஒருவேளை நம்ம வீட்டில் தனிமையாக இருக்கும்போது அதிகமாக ஜெபம் செய்யும். ஒரு அதிகம் சொன்னார், எனக்கு அப்போல்லாம் அவசர அவசரமாக ஒரு பைபிள் படிச்சு ஓடுவேன். இப்போ எனக்கு நல்ல நிறுத்தி நிதானமாக வேத வாசிக்கவும் ஜெபிக்கவும் நல்ல நேரம் எனக்கு கடவுள் கொடுத்தாங்க. அதுபோல் இந்த தனிமையில் இருக்கிற நேரங்களில் அதிகமாக ஜெபம் பண்ணுவோம், வேத வாசிப்போம். கர்த்தர் சூழ்நிலை மாற்றுவார். அவனமாக நம்முடைய பேராயருக்காக, பேராயிரமா ஆயிரங்களுக்காக, ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். நம்முடைய சபையில் இருக்கிற வயதானவர்கள் எல்லாம் நினைவு கொள்வோம், வாலிபர்களை நினைவு கொள்வோம், ஒரு ஐக்கிய சங்கத்தை நினைவு கொள்வோம். ஒரு நாள் சீக்கிரமாக சூழ்நிலைகள் மாறி தேவாலயத்தில் தேவனை ஆராதிக்க முடியாத கிருபை தேவன் நமக்கு தரும்படியாக நாம் பாரத்தோடு ஜெபித்துக் கொள்வோம். வியாதியை நினைவு கொள்வோம். குறிப்பாக 60 வயதுக்கு மேற்பட்ட அடியார்கள் யாரும் தயவு கொண்டு வெளியில் வர வேண்டாம், வீட்டிலேயே தரித்திருக்கும்படியாக அன்போடு அழைக்கிறோம். ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை சோப்பு போட்டு கை கழுவும்படியாக, யாருக்கும் கை கொடுக்காமடியாக பார்த்துக்கொள்ளுங்க. ஒருவர் தொட்டு பேசாமல் தவிர்த்திருக்கும்படியாக பார்த்துக்கொள்ளுங்க. யாரும் வெளியிலே போக வேண்டாம், வீட்டிலிருந்து தேவனை ஆராதிப்போம். கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுவார். நம்முடைய சபைகளுக்கு ஒவ்வொருவருக்காக தனித்தனியே பாடமாக ஜெபிக்கும்படியாக இருக்கிறோம். கர்த்தத்தால் இந்த வேளையில் நம்முடைய ஊழியத்தை கனப்படுத்தி சீக்கிரமாக ஆலயத்தில் நாம் சேர்ந்து தேவனை ஆராதிக்க முடியாத சூழ்நிலை கர்த்தர் நமக்கு தருவார். மீண்டுமாக ஒரு முறை பாதிக்கப்பட்ட மக்கள், தங்களுக்குள்ள அநேகரை துக்கத்திற்கு மக்களுக்காக நாம் ஜெபங்களை தாங்குவோம். ஆராதனைக்கு நிறைவாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 66வது பாடல், நன்றியால் துதி பாடு என்ற பாடலை நாம் பாடுவோம். Whatever
ஜெபிப்போமாக. எங்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள் அன்பின் பரலோக தெய்வமே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த தெய்வீக நாளாகிய இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நமக்கு தோத்திரம் சுவாமி. இந்த மே மாதம் ஆரம்பத்திலிருந்தே பல விதமான நெருக்கங்கள், அவலங்கள், மரணங்கள், கோரமான பிடியிலே இன்னைக்கு எங்கள் நாடு மாத்திரமல்ல உலகத்தின் வல்லரசு நாடுகள் எல்லாம் பிடிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலே இந்த காணொலி மூலமாக என்னுடைய பிள்ளைகளோடு தொடர்பு கொண்டு இந்த பரிசுத்த ஓய்வு நாளை ஆசிரிக்க தகப்பனே கொடுத்த தயவுக்காய் கிருபிக்காய் நமக்கு தோத்திரம் சுவாமி. தயவாயுடைய பேராயிரமா ஆயர்கள், ஊழியர்கள், மிஷன்மார்கள் ஒருவருக்காக ஜெபிக்கிறோம். இன்னுமா எங்களுடைய சபையில் இருக்கிற நிர்வாக குழுவுக்காக, செயலர் பொருளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்காக, சண்டே ஸ்கூல் ஆசிரியர்களுக்காக, இன்னொரு கொயர் மாஸ்டர், கொயர் ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஐக்கிய சங்கங்களையும், ஐக்கிய சங்க பொறுப்பாளர்களையும் ஆஸ்வதிப்பீராக. இந்த நாளில் எங்களுடைய குடும்பங்களில் இருக்கிற ஒரு வயதானவர்களை நினைக்கிறோம். இன்னைக்கு அரசாங்கமே சொல்லி 60 வயசு மேற்பட்டவங்க வேலைக்கு கூட வரவேணான்னு நினைக்கிறாங்க. அப்படியான சூழ்நிலையிலே வயதானவர்களுக்கு நீர் அடைக்கலமும் பலனுமா இருக்குப்பா. ஒரு வயதானவர் சொன்னார், எங்களெல்லாம் வேலைக்கு வரவேன்ட்டாங்க, நாங்கள் எங்கே போய் இது வரைக்கும் நான் சித்தாத வேலை செய்திருந்தேன், இனிமேல் நாங்கள் வேலைக்கு வர வேணான்னுட்டாங்க, இனிமேல் எங்களுடைய சாப்பாட்டுக்கு என்ன செய்வதுன்னு தெரியவில்லைன்னு சொல்லி கண்ணீரோடு சொல்வதற்கு நாங்கள் நினைக்கிறோம் சுவாமி. நீ வயதானவர்களுக்கு தெய்வமாக இருக்கிறதுனால கர்த்தத்தானே காத்துக்கொள்ளும். உமது கோபம் தெரியவில்லை தேய்ட்டு சொல்லி அவனுமாய் வாலிப தம்பி தங்கைகளுக்காக ஜெபிக்கிறோம். இன்றைக்கு இந்த கொடுக்கப்பட்ட நாட்களில் அதிகமாக வேத வாசிக்க ஜெபிக்க வாலிபர்கள் அர்ப்பணிக்கட்டும். வீணான இந்த மீடியாக்கள் மூலமாக, வாட்ஸ்அப், இன்னுமாக மொபைல், ஃபேஸ்புக் போன்ற காரியங்கள் ஈடுபடுத்தி இன்றைக்கு அநேக பேர் சீரழிந்து கொண்டிருக்கிறீர்களே வேண்டாம் சுவாமி. மணிக்கணக்காக மொபைல் ஃபோன் வச்சு விளையாட பழக்கம், அதில் என்னுடைய குடும்பங்களுடைய பிள்ளைகள் மத்தியில் காணப்படாதபடிக்கு அந்த மொபைல் ஃபோனுடைய பிசாச கிரியை தடுத்து போடும்படி எச்சரிக்கிறான். தேவையில்லாத காட்சிகளை காணாதபடி எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கப்பா. என்னுடைய அருமையான குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். குழந்தைகளுக்கு நல்ல பயிற்சி தரும்படியாக, நல்ல சுகபலனை தேவன் தந்திருக்கும்படியாக ஜெபிக்கிறான். உடைந்த குடும்பங்களை நினைவு கூறுகிறோம். கணவன் மனைவியாய் குடும்பமாய் ஜெபிக்கத்தக்கதான கிருபையை தாங்கப்பா. இந்த நாளில் ஒரு வீடு கட்ட வேண்டும், ஒரு வீடு வாங்கணும், வீடு கட்டும்படியாக முயற்சிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் நான் நினைக்கிறோம். கர்த்தர் காரியங்களை வாங்கி செய்யும்படியாய் ஆண்டவருடைய கர்த்தர் கொடுக்கிறோம். அநேக குடும்பங்களை பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலையே என்று கவலை, கல்யாணம் ஆகி பிள்ளைகள் இல்லையே என்ற கவலை, நல்ல வேலை வாய்ப்பு இல்லை என்று கவலை, வேலை கிடைச்சாலும் அந்த வேலையில நல்ல முன்னேற்றமே இல்லை என்று கவலை, தொழில் செய்கிற ஒரு தொழில் சரியா நடக்கலை. இந்த கொரோனா வைரஸ் வியாதி நிமித்தமாக ஊரடங்கு சட்டம் போட்டதால் அநேக குடும்பங்கள் வறுமையினால், பசியினால், பட்டினியினால் பீடிக்கப்பட்டிருக்கவில்லை. தகப்பனை நீந்தாமல் அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய அவர்களும் பெரிய நன்மையினால் தாருப்பா. நன்மையினாலும் கிருமினாலும் முடிசூட்டும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே காணொலி மூலமாக இந்த ஜபத்தில் ஈடுபட்டிருக்க ஒவ்வொருவருடைய ஆசீர்வதியும் எங்களுடைய திருச்சபை பிள்ளைகள் மாத்திரமல்ல, யாரா இருந்தால் இயேசு கிறிஸ்துனால எல்லாரும் ரட்சகர். ஆகவே அகில உலகத்துக்கு பாவத்துக்கும் ரத்த சிந்தின தேவன் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே ஆண்டவர் ரத்தத்தினால் கழுந்தது போல எங்களுக்கு நல்ல ஒரு உயிர்மீட்சியை கொடுத்து சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஆண்டவரையும் உலகத்தில் நாங்கள் காணப்படும்படியாக எங்களுக்கு கிருபைத்தார். இன்றைக்கு காண்கிற அந்த வியாதி என்றைக்கு காண முடியாதபடிக்கு எங்களிருந்து மட்டுமல்ல, எங்கள் தேசத்தில் மட்டுமல்ல, அகில உலக நாடுகளுக்கு முற்றிலுமாய் நீக்கி போடும்படியாக சொல்லிக்கிறோம். உமால் ஆத்ம சுவாமி நீர் சொல்லும் அடியார் கேட்கிறது சொல்லி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் ஒவ்வொரு தயவாய் நிலைத்திருந்தபடியாக ஆண்டவருடைய பாதத்தில் கொடுக்கிறோம். விசேஷமாக இந்த வாரத்தில் தன்னுடைய பிறந்த நாட்களை, திருமண நாட்களை காணுகிற பிள்ளைகளை இந்த பாதத்தில் கொண்டு வருகிறோம். கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து அநேக பிறந்த நாட்களை, திருமண நாட்களை காண முடியாத அனுக்கிரகத்தை தான் சீக்கிரமாக இந்த சூழ்நிலை மாறி அவருடைய ஆலயங்களில் தேவனை ஆராதிக்கிற கட்டத்தில் நாங்கள் கடந்து வர கத்த கிருபைத்தான். நாங்கள் ஆராதித்தாலும் எங்களுடைய ஆலயத்தில் எங்கள் பிள்ளைகளோடு இணைந்து தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை மகிமைப்படுத்தபடியான கிருபை எங்களுக்கு தாருப்பார். கர்த்தரை துதிப்பதும் அவரை கீர்த்தனம் பண்ணுகிறதும் நல்லது என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். நான் என்ன செய்வேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை நான் தொழுது கொள்வேன் என்று சொன்னார். தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி தாங்கப்பா. இந்த நாளிலும் இந்த காணொலி மூலமாகிலும் எங்களுடைய பிள்ளைகளோடு தொடர்பு கொண்டு நாங்கள்
யாருமாய் இணைந்து உம்மை போற்றி துதித்து ஆராதிக்க உடைய ஜெபிக்க எங்களுக்கு கொடுத்த தயவுக்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இவளை எல்லாம் ஒழுங்கு செய்கிற செயலாளர் பொருளாளர் குழுக்களுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறீங்க. ஒவ்வொருவரையும் தனித்தனி பேர் பெருமாள் நீர் ஆசீர்வதியும் தொடர்ந்து வழியெடுத்து காத்துக்கணும். இந்நாளையும் ஒருத்தரை செய்தி பகிர்ந்து கொண்டு அருமையான ஐயா திரு பால் ஜேக்கப் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா தொழில்களை நம்ம எடுத்துக்கணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாழ்வராதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் ஒவ்வொருவரோடும் நிலைத்திருப்பதாக. கடந்து செல்வோமாக. எல்லாருக்கும் தோத்திரம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கடந்து செல்வோம்.